கட்சி அலுவலக திறப்பு விழாவுக்கு வந்த செங்கோட்டையனை முற்றுகையிட்டு தாவைக்கவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், என்ன நடந்தது? எதற்காக இப்போ செங்கோட்டையனை தாவைக்கவினர் முற்றுகையிட்டு இருக்காங்க? நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை என கூறித்தான் தற்பொழுது கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்த செங்கோட்டையனை முற்றுகையிட்டு பொறுப்பு வழங்கப்படாத கிடைக்கப்பெறாத தாவேகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வெள்ளக்கோவில் இளைஞரணி பொறுப்பாளராக சமீபத்தில் பிரவீன் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் இந்த போராட்டம் என்பது நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிகளாக வரக்கூடிய அந்த எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு கட்சிக்காக ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரசிகர் மன்றத்தில் உழைத்து வந்த சில நிர்வாகிகளுக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை என கூறப்படுகின்றது. இதற்காக பலமுறை முயற்சித்தும் கூட மாவட்ட செயலாளர் இவர்களை புறக்கணித்து விட்டு வேறு பகுதிகளைச் சேர்ந்த நபர்களுக்கு இந்த வெள்ளக்கோவில் பகுதியில் நிர்வாகிகள் நியமனம் செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்று வெள்ளக்கோவிலில் தாவேகா கட்சி அலுவலக திறப்பு விழாவிற்காக அக்கட்சியினுடைய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் வருகை தந்தார். அவரது காரை சூழ்ந்து கொண்ட தாவேகாவினர் தங்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படாதது குறித்து தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தி அந்த எதிர்ப்பை அவரிடம் பதிவு செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களை செங்கோட்டையன் சமாதானப்படுத்த முயற்சித்தார். இது தொடர்பாக தனியாக பேசி தீர்வு காணலாம் என்றும் சமாதானப்படுத்த முயற்சித்தார். ஆனாலும் சமாதானம் அடையாத அந்த தொண்டர்கள் தாவேகாவினர் அவரது காரின் முன்பாகவே நின்று பதாதைகளை ஏந்தி தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு பதவி இல்லையா, வெள்ளக்கோவில் இளைஞரணி நிர்வாக பொறுப்பை பெற்றுத்தாருங்கள் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி தங்களது எதிர்ப்புகளை அதில் பதிவு செய்திருந்தார்கள். தொடர்ச்சியாக செங்கோட்டையன் அந்த கட்சி அலுவலகத்திற்குள்ளாக சென்று அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற போதும் இந்த அதிருப்தியாளர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் புறக்கணித்து தொடர்ந்து கட்சி அலுவலகத்துக்கு வெளியிலேயே காரின் அருகில் வாசலேயே நின்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களிடம் முன்னாள் MP சத்யபாமா மற்றும் சில நிர்வாகிகள் அவர்களிடம் அந்த பேச்சுவார்த்தை ஈடுபட்டு அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனாலும் கூட சமாதானம் அடையாத அவர்கள் மீண்டும் செங்கோட்டையன் திரும்ப செல்லும் போதும் அவரிடம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தினார்கள். இது தொடர்பாக பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று அவர்களை சமாதானம் செய்துவிட்டு செங்கோட்டையன் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார். தொடர்ச்சியாக செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் கடந்த 10-13 ஆண்டுகளுக்கு மேலாக விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தே பல்வேறு பணிகளையும் தாவேகாவில் பல்வேறு பணிகளையும் தொடர்ச்சியாக செய்து வந்த தங்களை புறக்கணித்து விட்டு புதிதாக வந்தவர்களுக்கும் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் இங்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக அவர்கள் அந்த குற்றச்சாட்டை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தூத்துக்குடி, திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் இதுபோன்று தகுதியானவர்களுக்கும் கட்சிக்காக உழைப்பவர்களுக்கும் பதவி தாவேகாவில் வழங்கப்படவில்லை என அந்த போராட்டங்கள் நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் முன்னிலையிலும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்து தாவேகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த சம்பவம் என்பது வெள்ளக்கோவில் பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி குணசேகரன், விவரங்களுக்கு.